வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா மார்ச் 26, 2025 ஹரியானாவுடைய பிவானி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஜூடி அப்படிங்கிற வில்லேஜ். டைம் இப்ப மத்தியான நேரம். அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள இருந்த 60 வயதான சுபாஷ் தன்னுடைய மனைவி கிட்ட என்ன காலையிலேயே வந்து பணம் கொடுக்கறதா சொன்னா, ஆனா இன்னுமே வீட்டுக்கு வராம இருக்கானே, அவனோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு ரொம்பவே சலிப்போட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த சுபாஷும் அவருடைய மனைவியும் வாடகை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான், அதாவது அன்றைய நாள் தான் அந்த வீட்டுக்கான வாடகை பணத்தை கொடுக்க வேண்டிய கடைசி நாள். வழக்கமா அந்த வாடகை பணத்தையும் வீட்டு செலவுக்கு வேண்டிய பணத்தையும் அவருடைய மகனான பிரவீன் தான் மாசம் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஏன் ப்ரோ, அவங்களுடைய பையன் தானே, அவர் வீட்டுல இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்ல ஸ்டியே, பிகாஸ் சுபாஷுடைய மகனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படிங்கறதால பல வருடங்களுக்கு முன்னாடியே அவருடைய மனைவியை கூட்டிட்டு தனி குடுத்தனம் போயிருக்காரு. சோ மார்ச் 25 அன்னைக்கு ஈவினிங், அதாவது இதுக்கு முன்னாடி நாள் அவருடைய அப்பா சுபாஷ்க்கு கால் பண்ணி, அப்பா இந்த மாசம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, கண்டிப்பா நாளைக்கு காலையிலேயே வந்து நான் பணம் கொடுத்துறேன் அப்படின்னு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. சோ அதுக்காக தான் அவருடைய அப்பா என்ன இன்னும் இவனை காணோம் அப்படின்னு கோபம் கலந்த சலிப்போட தன்னுடைய மனைவி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை கேட்ட சுபாஷுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, விடுங்க, அவனுக்கு இங்க வர முடியாத அளவுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும், நீங்களே நேரா போய் பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு எல்லா பெண்களை போலவே தன்னுடைய மகனுக்கு சப்போர்ட் பண்ண சுபாஷும் தன்னுடைய மனைவிய ஒருவித சிரிப்போட பார்த்துட்டு, சரி ஓகே நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பக்கத்து ஊர்ல இருக்கிற அவருடைய மகனுடைய வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பட் அப்படி அவர் அங்க போகும் பொழுதே ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிறது அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் ஆல்ரெடி அங்க பதட்டமா இருந்த பிரவீனுடைய மனைவி. நேத்து காலையில வேலைக்கு போனவரு இனிமே வீட்டுக்கு வரல, அவருடைய போன் இனிமே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க மாமா அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சுபாஷ் நேரா தன்னுடைய மகன் வேலை பார்க்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கே போய் விசாரிக்கிறாரு. பட் அங்கேயோ பிரவீன் நேத்து நைட்டே வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே போன் போட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா பிரவீன் அங்க எங்கேயுமே இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு இனிமேலுமே நம்ம வெயிட் பண்ண கூடாது அப்படின்னு உடனடியா அன்னைக்கு ஈவினிங்கே வேலைக்கு போன தன்னுடைய மகனை காணோம் அப்படின்னு அந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. சோ இப்ப காணாம போன சுபாஷுடைய மகன் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற சோசியல் மீடியா தான் எல்லாமே அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் அந்த சோசியல் மீடியாவை வச்சு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய சமீபத்தில் வட இந்திய மாநிலங்கள் முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கைஸ், இப்ப நீங்க இதை கவனிக்கல அப்படின்னா உங்களுடைய கெரியர் தலைகீழா கூட மாறலாம். உங்க கூட வேலை பார்க்கறவங்க மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் அதே இடத்துல நின்னீங்க அப்படின்னா அவுடேட்டட் ஆகிறது ரொம்ப நாள் ஆகாது. சோ நீங்க அப்டேட்டடா முன்னாடி வரணும் அப்படின்னா அவுட்ஸ்கில் நிறுவனம் நடத்துற 2 நாள் லைவ் ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு உங்களை இன்வைட் பண்றேன். இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே மற்றும் சண்டே இந்த 2 நாள்ல காலையில 10 மணிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் இது நடக்கும். இந்த கோர்ஸ் உடைய விலை 10,000 ரூபாய். ஆனா அவுட்ஸ்கில் இத ஃப்ரீயா தராங்க. அவுட்ஸ்கில் ரொம்பவே பாப்புலரான ஏஐ ஃபவுண்டர்ஸ் உடைய பேக்கப்பை கொண்ட இந்த உலகத்துடைய ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்டு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இந்த 16 மணி நேர இன்டராக்டிவ் ட்ரைனிங்ல இப்ப இண்டஸ்ட்ரீஸே மாத்திட்டு இருக்கிற 10க்கும் மேல இருக்கிற ஏஐ டூல்ஸை வச்சு உங்களுக்கு அப்படின்னு ஒரு டூல் கிட்ட உருவாக்கலாம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கத்துக்கிட்டு ஏஐ நீங்க நினைச்ச மாதிரி வேலை வாங்குறது, ரிப்பீட்டா வர டாஸ்கை ஆட்டோமேட் பண்றது, டேட்டாவை அனலைஸ் பண்றது, பிரசன்டேஷன், போட்டோ, வீடியோஸ், இது எல்லாத்தையுமே சில நிமிஷத்துல உருவாக்கலாம். அது மட்டும் இல்ல, ஏஐ ஏஜென்ட்ஸை டெவலப் பண்றது எல்லாமே கத்துக்கலாம். முக்கியமா எந்த ஒரு கோடிங்குமே இல்லாம. ஏற்கனவே 40க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்ல இருந்து 1 லட்சத்துக்கும் அதிகமானவங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த ஏஐ உலகத்துல இத கத்துக்கல அப்படின்னா தான் பெரிய ரிஸ்க். நீங்க டெக்னாலஜி, பிசினஸ், பாலிசி இல்ல ஏஐ வரப்போற வேற எந்த ஒரு ஃபீல்டுல இருந்தாலும் சரி, இந்த கிளாஸ் உங்களுக்காக தான். ரொம்பவே லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்கு. ஆல்சோ ஃபாஸ்டா ஃபில் ஆயிட்டே இருக்கு. சோ உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, ஏஐ இந்த உலகத்தை எப்படி மாத்த போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ,
இது ஒரு நல்ல வாய்ப்பு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்பாட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா அப்டேட்ஸையுமே தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் லாரி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்த பிரவீனுக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி 2015 மார்ச் மாதம் மேரேஜ் ஆயிருக்கு. கல்யாணம் முடிஞ்ச ஆரம்பத்தில் அவர் தன்னுடைய பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காரு. ஆனால் போக போக இந்த உலகத்தில் காலம் காலமாக எல்லா ஆண்களுக்குமே வரக்கூடிய பிரச்சனை அவருக்குமே வர ஆரம்பிக்குது. எஸ், அவருடைய மனைவிக்கும் அவருடைய பேரண்ட்ஸ்க்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்குது. ஸோ பிரவீனுடைய மனைவி அவர்கிட்ட நம்ம தனி கொடுத்துடும் போயிடலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரவீனோ குடும்பம் அப்படின்னா சில கருத்து வேறுபாடுகள் வர்றது சகஜம்தான், அதனால நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாரு. ஆனா அவருடைய மனைவியோ இல்ல, இது எப்பவுமே சரியாகாது, நான் இதே வீட்டில் இருந்தேன் அப்படின்னா எனக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் இடையில கண்டிப்பா சண்டை தான் வரும், அதனால நம்ம தனி கொடுத்துனம் போறதுதான் நல்லது அப்படின்னு அவரை கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்கள சமாளிக்க முடியாத பிரவீனும் ஒரு கட்டத்துல அதுக்கு ஓகே சொல்றாரு. மேலும் அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்லயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதுல தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சவர். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி மாசம் தன்னுடைய பேரண்ட்ஸ் உடைய செலவுக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்படி எல்லாத்தையுமே சமாளிச்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த அவருக்கு 2018 ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. சோ நமக்கு மேலுமே பொறுப்புகள் கூடியிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட பிரவீன் இரவு பகல் பார்க்காம கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு நாள் அவர் காணாம போறாரு. இப்ப விசாரணையை தொடங்கின போலீஸ் பிரவீன் வேலை செய்யற அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போறாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணவங்க மார்ச் 25 அன்னைக்கு நைட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. மேலும் அங்கிருந்து அவர் எங்க போனாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்றாங்க. கூடவே பிரவீன் கடைசியா கால் பண்ணி பேசுற நபர்கிட்டையும் போய் விசாரிச்சவங்க பிரவீனுடைய செல்போன் கடைசியா எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு செக் பண்றாங்க. அதிலிருந்து மார்ச் 25 அன்னைக்கு மிட் நைட் 12:50 மணிக்கு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவுடைய டவர் ரேஞ்சில தான் அவருடைய மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த ஏரியாவுக்கு போன போலீஸ் அங்க இருக்கிற கடைகள் மற்றும் வீடுகள்ல அப்படின்னு பிரவீனுடைய போட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அதே ஏரியால இருந்து அவங்களுக்கு ஒரு போன் கால் ஒன்று வர ஆரம்பிக்குது. அது சரியா மார்ச் 28, அதாவது பிரவீன் காணாம போய் 3 நாட்கள் கழிச்சு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்த அந்த ஏரியால இருக்கிற வினோத் ரோடு அப்படிங்கிற பகுதியில டைம் மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். அதை சுத்தி இருந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு அங்க இருக்கிற டிரைனேஜில் இருந்து ஹெவியான ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. மேலும் அந்த டிரைனேஜ்ல கொட்டப்பட்ட வேஸ்ட் ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்ச நாய்களும் அந்த டிரைனேஜ்குள்ள இருந்த எதையோ பார்த்துட்டு கண்டினியூஸா குறைக்கவும் ஆரம்பிக்குது. ஏற்கனவே துர்நாற்றத்தால டிஸ்டர்ப் ஆன அங்கிருந்த மக்கள் இந்த நாய்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி குறைக்கிறத பார்த்துட்டு லேசா அழுகி போன நிலைமையில ஒரு ஆணுடைய இறந்த உடல் கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. ஆல்சோ அடுத்த சில நிமிடங்கள்லயே போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த விஷயத்தை இன்ஃபார்மும் பண்றாங்க. தகவல் கிடைச்ச உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அங்கிருந்த குப்பைகளை கிளியர் பண்ணிட்டு அந்த இறந்த உடலை ரெக்கவர் பண்றாங்க. மேலும் அவங்க கிட்ட இருந்த போட்டோவை வச்சு அது காணாம போன பிரவீன் தான் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அவருடைய இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ்க்கு ஷாக்கிங்கான அவருடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்ல பிரவீன் கழுத்து நெரிச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னும் மார்ச் 25 அன்னைக்கு நைட்டு 11 மணிலிருந்து 11:30 மணிக்குள்ள தான் அவரு கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. இந்த டைம்ல தான் பிரவீனுடைய அப்பா போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட போலீஸ்க்கும் அவரு சொன்னது உண்மைதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சில முக்கியமான எவிடன்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சது. எஸ், பிரவீனுடைய
ரவீனாவுடைய செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணியிருந்த போலீஸ்க்கு அது மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு அவருடைய வீடு இருக்கிற டவர் ரேஞ்சில தான் ஆக்டிவா இருந்திருக்கு அப்படிங்கறதையும் அதுக்கு அப்புறமா தான் அது பக்கத்தில் இருக்கிற ஏரியால போய் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. மேலும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணிட்டு இருந்த போலீஸ்க்கு மார்ச் 25 அன்னைக்கு மிட் நைட் ஒரு 12:30 மணி போல பிரவீனும் அவருடைய மனைவியான ரவீனாவும் வேற ஒரு ஆண் கூட சேர்ந்து ட்ரிபிள்ஸ்ல ஒரு பைக்ல போறத கவனிக்கிறாங்க. ஆனா அப்படி போகும் பொழுது ட்ரிபிள்ஸ்ல போனவங்க அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப வரும்போது அவருடைய ஹஸ்பண்டான பிரவீன் இல்லாம ரவீனா மட்டும் அந்த நபர் கூட அந்த பைக்ல உட்கார்ந்துட்டு வர்றதையும் பாக்குறாங்க. சோ கண்டிப்பா பிரவீனுடைய கொலையில அவருடைய மனைவிக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவளை உடனடியா அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவளோ நானே ஹஸ்பண்ட் இழந்த சோகத்துல இனிமேல் எப்படி வாழ போறோம் அப்படின்னு தெரியாம இருக்கேன், நீங்க என்னடா அப்படின்னா எம்எல்ஏ சந்தேகப்பட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிச்சிருக்கா. பட் அப்படி அழுதுட்டு இருந்த அவகிட்ட அவளுக்கு எதிராக இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை காட்டுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ரவீனாவும் இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அவளுடைய கன்ஃபெஷனை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி அவ போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். கல்யாணான புதுசுல இருந்தே ரவீனாவுக்கு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இந்த மாதிரி சோசியல் மீடியால வீடியோஸ் பார்க்கறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதுலயும் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற ஷார்ட்ஸ் வீடியோஸையும் யூடியூப்ல இருக்கிற ஷார்ட் பிலிம்ஸ் பார்க்கறதுல தான் அவ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கா. மேலும் டிவி பார்க்கும் பொழுது அதுல வர்ற மியூசிக் சேனல்ஸை பார்த்துட்டு அதுல வர்ற டான்ஸ் ஸ்டெப்ஸையும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இது எல்லாமே ஓகே தான் அப்படின்னாலும் இதனால வீட்டுல சரியான நேரத்துக்கு சாப்பாடு செய்யாம வீட்டுல இருக்கிற வேலைகள் எதுவுமே செய்யாம அப்படின்னு ரொம்பவே அலட்சியமா இருக்க ஆரம்பிக்கிறா. இதனாலதான் கல்யாணமான புதுசுலயே அவளுக்கும் அவளுடைய மாமனார் மாமியாருக்கும் இடையில அடிக்கடி சண்டையும் வந்திருக்கு. சோ இவங்க கூட இருந்தா நம்ம நினைச்ச மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சவ புருஷனை மண்டைய கழுவி தனி குடுத்தனம் போயிருக்கா. சோ அவ நினைச்ச மாதிரியே அதுக்கப்புறமா அவளை தடுக்கிறதுக்கோ தட்டி கேட்கறதுக்கோ எந்த ஆளும் இல்லாம சுதந்திர பறவையா வாழ ஆரம்பிச்ச ரவீனா அந்த சோசியல் மீடியாலேயே சந்தோஷமா உலாவ ஆரம்பிக்கிறா. அப்படி உலாவ ஆரம்பிச்ச அவளுக்கு அதுல வர்ற பெண்கள் மாதிரி சினிமா சாங்ஸுக்கு நம்மளுமே அதே மாதிரி டான்ஸ் ஆடி டிக்டாக் வீடியோஸ், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் வர ஆரம்பிக்குது. சோ அவளுக்கு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஓபன் பண்ணி அதுல தன்னுடைய ஷார்ட்ஸ், ரீல்ஸ் வீடியோஸை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்துல இந்த மாதிரி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ற கோடிக்கணக்கான பெண்கள்ல ஒருத்தியா இருந்த அவளுக்கு வருடங்கள் ஓட ஓட ஒரு கணிசமான ஃபாலோவர்ஸ் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு 30,000 பேரும், யூடியூப்ல ஒரு 5,000 பேரும் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ரவீனாவுடைய ஹஸ்பண்டான பிரவீன் ஒரு லாரி டிரைவர் அப்படிங்கறதால அவரு பாட்டுக்கு ஒரு பக்கம் தன்னுடைய குடும்பத்தை எப்படி காப்பாற்றணும், எப்படி தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு இரவு பகலா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. காலையில அவர் வேலைக்கு போனார் அப்படின்னா நைட்டு தான் திரும்ப வீட்டுக்கு வருவாரு. சில சமயம் ரொம்ப தூரம் லாரி ஓட்டிட்டு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 நாட்கள்ல இருந்து 1 வாரம் வரைக்கும் கூட அவர் வீட்டுக்கு வராம கூட இருந்துருவாரு. ஆனா இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ரவீனாவோ அவளுடைய இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிக்கிறா. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒரு நாள் ரவீனா எப்ப பார்த்தாலுமே போனையே நோண்டிட்டு இருக்காளே அப்படிங்கறத கவனிச்ச அவளுடைய ஹஸ்பண்ட் அவளுடைய போன் எடுத்து செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும் பொழுதுதான் அவ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கா அப்படிங்கறதே அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி, ரீல்ஸ் போடுறது கூட ஓகே அப்படின்னு விட்டாலும் அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரவீனா அரைகுறை ஆடையோட ரொம்பவே கவர்ச்சியான ட்ரெஸ்ஸஸை போட்டுட்டு கவர்ச்சியான பாடல்களுக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்ததும் அந்த ரீல்ஸ்க்கு கீழே அவளை வர்ணிக்கிற மாதிரி சில ஆண்கள் ரொம்பவே ஆபாசமா கமெண்ட் போட்டிருக்கிறதையும் அதுக்கு இவ லைக் கொடுத்து வச்சிருக்கிறதையும் பார்த்து இவருடைய நெஞ்சில இடி இறங்கின மாதிரி இருந்திருக்கு. வெறும் லைக்ஸ் மட்டும் இல்ல, அந்த மாதிரி சில கமெண்ட்ஸ்க்கு ரவீனா ரொம்பவே சந்தோஷமா ரிப்ளை பண்ணிருக்கா அப்படிங்கறதும் ரவீனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ உடனடியா ரவீனாவை கண்டிக்க ஆரம்பிச்ச அவளுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்சோ இந்த விஷயம் தெரிஞ்ச அவருடைய பேரண்ட்ஸும் கூடவே ரவீனாவுடைய பேரண்ட்ஸும் அவளை கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் ஃபேக் ஃபெமினிஸ்டுகளுக்கு உண்டான எல்லா பாயிண்ட்ஸையுமே எடுத்து பேச ஆரம்பிச்ச அக்னி சிறகான ரவீனா இது என்ன பேட்ரியார்க்கியா, என்னுடைய ஃப்ரீடமை நீங்க தடுக்கிறீங்க, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பெண்கள் அடுப்படி
முன்னாடிலேயே இருக்கணும். நாங்க ஒன்றும் உங்களுடைய அடிமை இல்லை. நான் எப்படி ட்ரெஸ் போடணும், என்ன ரீல்ஸ் போடணும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? என்னோட ட்ரெஸ்ல எல்லாம் குறையில, பார்க்குறவங்களுடைய கண்ணுல தான் குறை இருக்கு. நீங்க என்னுடைய டேலண்ட்டை பார்க்காம என்னுடைய கேரக்டரை ஜட்ஜ் பண்றீங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்க்கு அடையாளம். நீங்க ஒரு டாக்ஸிக்கான ஆளு, எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு தன்னுடைய ஹஸ்பண்ட் கூடவும் பேரண்ட்ஸ் கூடவும் சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையுமே கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சிருக்கா. இப்ப இதனால ரொம்பவே கவலையா இருந்த ரவீனாவுக்கு அப்பதான் அவளுடைய வீடியோஸ்க்கு கீழே அவளை வர்ணிச்சு கமெண்ட் போட்டுட்டு இருந்த சுரேஷ் அப்படிங்கறவனுடைய வார்த்தைகள் ஆறுதலா தெரிய ஆரம்பிக்குது. அந்த சுரேஷ் எப்படி கமெண்ட் போட்டிருக்கான் அப்படின்னா, ரவீனாவுடைய அழகுக்கும் அவ டான்ஸ் ஆடுற திறமைக்கும் அவ சினிமால நடிக்க கூட சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அந்த சுரேஷ் கமெண்ட் போட்டிருக்கான். ஆல்சோ அவளுடைய அழகை வர்ணிச்சு அதை கவிதை மாதிரி கமெண்ட் பண்ணவும் செஞ்சிருக்கான். சோ இதுல மயங்க ஆரம்பிச்ச ரவீனாவும் அந்த சுரேஷ் கூட பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த சுரேஷ் அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். அது என்ன அப்படின்னா, அவன் ஒரு ஷார்ட் பிலிம் மேக்கர் அப்படின்னும் ரவீனாவை ஹீரோயினா வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க அவன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இது ரவீனாவுக்குள்ள இருந்த ஆசைகளை ரொம்பவே தூண்ட ஆரம்பிக்குது. ஸோ அவளும் அந்த சுரேஷை நேரா மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். பட் இப்படி ஆரம்பிச்ச அந்த அக்னி சிறகு ரவீனாவுடைய சந்திப்பு தன்னுடைய பெண் சுதந்திரத்தை நல்லா யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். எஸ், ரவீனாவுடைய ஹஸ்பண்ட் காலையில வேலைக்கும் அவளுடைய குழந்தை ஸ்கூலுக்கும் போனதுக்கு அப்புறமா அந்த சுரேஷ் கூட சேர்ந்து நல்லா ஊர் சுத்த ஆரம்பிக்கிறான். மேலும் அவனை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவன் கூட உல்லாசமா இருக்கவும் ஆரம்பிக்கிறா. ஃபேக் ஃபெமினிஸ்டான அந்த குடும்ப குத்து விளக்கு. பட் இதை கவனிச்ச சிசிடிவி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள தான் சிசிடிவி அப்படின்னு சொல்றேன். அவங்க ரவீனாவுடைய ஹஸ்பண்டான பிரவீன் கிட்ட இதை சொல்லிடுறாங்க. ஸோ அவளுடைய ஹஸ்பண்டும் அவளுடைய மாமியாரும் மாமனாரும் அதை பத்தி அவகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவளோ என்ன ஷார்ட் பிலிம்ஸ்லயும் டிவி விளம்பரத்திலையும் நடிக்க சொல்லி சில பேர் தேடி வந்தாங்க, ஆனா நான் அதுக்கு ஓகே சொல்லல அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவ சொல்றதை நம்பாத அவளுடைய ஹஸ்பண்டோ அவகிட்ட சரியா பேசாம அவளை வெறுக்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இதனால கோபமான ரவீனா நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல பழக்கமான அந்த சுரேஷ் கிட்ட சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு அவனும் மறுபடியும் அவனுடைய வேலையை பண்ண ஆரம்பிக்கிறான். ரவீனாவை பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அதாவது, உன்னுடைய திறமைக்கும் அழகுக்கும் இந்நேரம் நீ சினிமா ஃபீல்டுக்கே போயிருக்கணும், பட் என்ன பண்றது, அதுக்கு ஏத்த மாதிரி உன்னை என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் உனக்கு அமையல. அதோட இப்போ உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் கூட தெரிஞ்சு போச்சு, அதனால நம்ம இனிமேல் மீட் பண்றதும் கூட கஷ்டம்தான் அப்படின்னு ரவீனாவுடைய மனசை கரைய வைக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட ரவீனாவோ என்ன ஆனாலும் இவனுக்காக நம்ம எதுக்காக குரூப் ஸ்டடி பண்றதை நிறுத்தணும் அப்படின்னு மன்மதன்ல மொட்டை மதனுடைய லவ்வர் சொல்லுவாளே, அந்த மாதிரி இது என்னமோ புனித காதல் மாதிரி அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க. அப்பதான் எவ்வளவு சொல்லியுமே திருந்தாம தப்பான வழியிலேயே போயிட்டு இருந்த ரவீனாவை ஒரே அடியா ஜெயில போய் உட்கார வைக்கிற மாதிரியான அந்த சம்பவம் அதுக்கப்புறமா தான் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு காலையில எப்பவும் போல வேலைக்கு கிளம்பின ரவீனாவுடைய ஹஸ்பண்ட், இன்னைக்கு நைட்டு வெளியூருக்கு ஒரு லோடு ஏத்திட்டு போறேன், அதனால வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அதை கேட்டு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட ஆரம்பிச்ச ரவீனாவோ அன்னைக்கு நைட்டே அந்த சுரேஷை அவளுடைய வீட்டுக்கு வர சொல்றா. மேலும் அவளுடைய பையனை ஒரு ரூம்ல தூங்க வச்சுட்டு அந்த சுரேஷ் கூட சேர்ந்து இன்னொரு ரூம்ல உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுடைய ஹஸ்பண்ட் அன்னைக்கு லோடு ஏத்திட்டு போக வேண்டிய அந்த ட்ரிப் கேன்சல் ஆனதால அவர் மறுபடியும் வீட்டுக்கு வராரு. பட் அங்க வீட்லயோ இனிமேல் யாரு வீட்டுக்கு வர போறாங்க அப்படிங்கிற அலட்சியத்துல இருந்த ரவீனாவோ கதவை கூட லாக் பண்ணாம இருந்திருக்கா. சோ கதவை திறந்துட்டு உள்ள போன அவளுடைய ஹஸ்பண்ட் அங்க ரவீனாவும் அந்த சுரேஷும் அரை குறையான ஆடையோட உல்லாசமா இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போறாரு. ஆல்சோ அங்கேயே வச்சு அந்த சுரேஷையும் ரவீனாவையும் அடிச்சு உதைக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால ஆத்திரமான ரவீனா ஒரு கட்டத்துல அங்கிருந்த துப்பட்டாவை எடுத்து பிரவீனுடைய கழுத்தை சுத்தி நெரிக்க ஆரம்பிக்கிறா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவளுடைய ஹஸ்பண்ட் அப்படி இருக்கணுதுல மூச்சு விட முடியாம மூச்சு திணற ஆரம்பிக்கிறாரு. அப்படி மூச்சு திணறி துள்ள ஆரம்பிக்கும் போது அதை கவனிச்சுட்டு இருந்த அங்க நின்னுட்டு இருந்த சுரேஷோ அவரை துள்ள விடாம அமைக்கி பிடிச்சுக்கிறான். இதுல உயிருக்கு போராட ஆரம்பிச்ச ரவீனாவுடைய ஹஸ்பண்ட் அடுத்த சில நிமிடங்கள்லயே துடிச்சு இறந்து போறாரு. பட்
இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஆத்திரப்பட்டு எவ்வளவு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரவீனாவுக்கும் சுரேஷ்க்கும் புரிய ஆரம்பிக்குது. பட் இப்ப யோசிச்சு என்ன பண்றது, இட்ஸ் டூ லேட். அதனால நடந்த தப்ப எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் பிரவீனுடைய இறந்த உடலை எப்படியாவது யாருக்குமே தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. மேலும் அப்ப வீட்டுக்கு வெளியில ஆள் நடமாட்டம் இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரவீனுடைய இறந்த உடலை தூக்கிட்டு வெளியே வராங்க. அப்படி அவருடைய உடலை கஷ்டப்பட்டு பைக்ல உட்கார வச்சுட்டு முன்னாடி பைக் ஓட்டுற மாதிரி அந்த சுரேஷ் ஏறி உட்கார்றான். அவனுக்கு பின்னாடி பிரவீனுடைய இறந்த உடல். கடைசியா ரவீனா உட்கார்ந்துட்டு பிரவீனுடைய இறந்த உடலை புடிச்சுக்கிட்டு அந்த பைக்ல உட்கார்ந்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எதிரில் வரக்கூடிய யாருக்குமே சந்தேகம் வராம பைக்கை ஓட்ட ஆரம்பிச்ச சுரேஷ் ஆள் நடமாட்டமே இல்லாத கும் இருட்டா இருந்த ஒரு ட்ரைனேஜ் கிட்ட அந்த வண்டியை ஸ்டாப் பண்றான். அதுக்கப்புறமா பிரவீனுடைய பாக்கெட்ல இருந்து அவருடைய பர்ஸ் எடுத்த ரவீனா அவருடைய செல்போன் எடுத்து அந்த இடத்துல தான் சுவிட்ச் ஆஃப் பண்றா. கடைசியா அவளும் சுரேஷும் சேர்ந்து பிரவீனுடைய இறந்த உடலை தூக்கி அந்த ட்ரைனேஜ்குள்ள போட்டுட்டு யாருக்குமே தெரியாம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க. மேலும் ரவீனாவை அவளுடைய வீட்டில் டிராப் பண்ண சுரேஷ் உடனடியா அங்கிருந்து கிளம்பி அவனுடைய வீட்டுக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறமா தான் ரவீனாவும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையுமே டிராமா பண்ணியிருக்கா. ஏற்கனவே அவன் மேல சந்தேகப்பட்ட அவளுடைய மாமனாரோ அந்த விஷயத்தை தான் போலீஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸும் கேஸை அந்த டிரெக்ஷன்ல மூவ் பண்ணும் பொழுதுதான் அது கன்ஃபார்ம் ஆகி ரவீனாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அவளுடைய கன்ஃபஷனை வச்சு ஏப்ரல் 12 அன்னைக்கு அந்த சுரேஷையும் அரெஸ்ட் பண்ணி கேஸ் இப்ப கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் ரீல்ஸ் போடுறதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஆனா ரவீனா எப்ப அரைகுறை ஆடையோட கவர்ச்சியா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாலோ அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்ப ரசிக்க ஆரம்பிச்சாலோ அங்கதான் இந்த பிரச்சனையுடைய முதல் ஆரம்ப புள்ளி தொடங்கி இருக்கு. அவளுடைய கணவனோ அல்லது அவளுடைய பெற்றோரோ நியாயமா ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அத பெண் சுதந்திரத்தை நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபெமினிசம்க்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அந்த ஃபெமினிசமை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தான் பண்ற தப்பு எல்லாத்தையுமே நியாயப்படுத்த பார்த்திருக்கா இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட். உண்மையாவே பெண் சுதந்திரம் அல்லது ஃபெமினிசம் அப்படின்னா என்ன தெரியுமா? பெண்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்புல சம உரிமை கிடைக்கணும், அவங்க விருப்பப்பட்ட துறையில முன்னேறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், வரதட்சணை கொடுமை, பாலியல் அத்துமீறல்கள் இல்லாம பாதுகாப்பா அவங்க வாழணும். இது எல்லாம் தான் உண்மையான ஃபெமினிசம். பட் இப்ப சோசியல் மீடியால சில பேர் அரைகுறை ஆடையோட ரீல்ஸ் போடுறதுதான் பெண் சுதந்திரம், பாய்ஸ் மாதிரி முடி வெட்டுறதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு இப்படி ஃபெமினிசம் அப்படின்னா என்னன்னே தெரியாத சில ஜந்துக்களும் சுத்திட்டு தான் இருக்கு. இந்த ஃபேக் ஃபெமினிஸ்டுகளுக்கு இனிமே டீப்பா சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, பஸ்ல லேடி சீட்ல உட்கார்ந்துட்டு பக்கத்துல ஒரு காலி சீட் இருக்கும்போது அங்க உட்கார்றதுக்கு வயசான ஒரு ஆள் கேட்டா கூட அதெல்லாம் உட்கார கூடாது அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலா இந்த இடத்துல லாஜிக்கே இல்ல. பிகாஸ் இந்த இடத்துல எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற சமத்துவம் எங்க போச்சு? எதுக்கு லேடி சீட்? சில ஃபேக் ஃபெமினிஸ்ட் எல்லாம் ஹோட்டல்ல பில் அப்படின்னு வரும்போது மட்டும் ஆண்களை கட்ட சொல்றது, அவங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியா அப்ப மட்டும் விமன் கார்டை யூஸ் பண்றது அப்படின்னு அவங்களுடைய சுயநலத்துக்கு மட்டும் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இது நான் எல்லாத்தையுமே சொல்ல, சில ஃபேக் ஃபெமினிஸ்ட மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க, ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ஒரு பெரிய லைன்ல நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி எல்லாருமே அந்த ஒரே லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ச்சே நாங்களாம் லேடிஸ் எப்படி இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, பெண்களுக்கு அப்படின்னு ஒரு தனி கியூ வச்சிருக்கலாமே அப்படின்னு பேசுவாங்க. இது சாதாரண பெண்கள் பேசினா தப்பு கிடையாது. இப்படி பேசுறவங்க ஃபெமினிசம் பேசக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அவங்க இப்படி பேசுறது தான் தப்பு அப்படின்னு சொல்றேன். பிகாஸ் ஃபெமினிசம், சமத்துவம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சமந்தான் அப்படின்னா அப்புறம் எதுக்காக அந்த இடத்துல மட்டும் தனியா லேடிஸ் கியூ வேணும் அப்படின்னு கேட்கணும்? இந்த கேள்வியை கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தங்களுக்கு தேவைப்படும் பொழுது ஃபெமினிசம் அப்படின்னு பேசுவாங்க, தேவை இல்லை அப்படிங்கும் பொழுது நாங்கெல்லாம் லேடிஸ் அப்படின்னு விமன் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சுயநலமா பேசுறவங்க தான் இந்த ஃபேக் ஃபெமினிஸ்டுகள். இதனால எத்தனை ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரி ஃபேக் ஃபெமினிசம் அப்படிங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சில பெண்கள், ஆண்கள் நியாயமான ஒரு கேள்வி கேட்டா கூட உடனடியா டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியா பல டார்ச்சர்ஸை கொடுத்து அவங்களுடைய பெண் சுதந்திரத்தை இவ்வளவு தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா எஸ்டிஐ, நம்மளுடைய நாட்டுல பெண்களை பாதுகாக்கிறதுக்காக எவ்வளவோ சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு சட்டம் தான் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், IPC 498A அப்படிங்கிற ஒரு சட்டம். இது வந்துட்டு கல்யாணமான ஒரு பெண் அவங்களுடைய ஹஸ்பண்ட் மூலமாவோ அல்லது ஹஸ்பண்டுடைய வீட்டார் மூலமாகவோ பல கொடுமைகளை அனுபவிப்பாங்க இல்லையா? அந்த காலத்துல நிறைய நடந்துட்டு இருந்துச்சு, இப்பவுமே நடந்துட்டு இருக்கு. சோ இதுல பெண்களுக்கு ஆதரவா கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம்.
சட்டம். ஆனா இந்த மாதிரியான சட்டங்களை டிவோர்ஸ் கேஸ்ல தன்னுடைய ஹஸ்பண்டை பழி வாங்கணும், இல்ல அப்படின்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பணம் பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி பொய்யான கேசஸ் போடுறாங்க. நான் இதை சும்மா சொல்லஸ்டே, இது எல்லாத்துக்குமே கையில ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRB 2022 வெளியிட்ட ஒரு டேட்டால ஒரே ஒரு வருஷத்துல மட்டும் கணவனால கொடுமைப்படுத்தப்பட்ட வழக்குகள் அப்படின்னு ஃபைலான கேசஸ்ல 7000க்கும் மேலான கேசஸ் பொய்யான வழக்கு அப்படின்னு போலீஸால கண்டுபிடிக்கப்பட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, இது வெளியே வந்த டேட்டா மட்டும்தான். வெளியே சொல்ல முடியாம எத்தனை ஆண்கள் இதுக்குள்ள புழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா இப்படி சட்டத்தை தவறா யூஸ் பண்றதால நிஜமாவே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கிறது தாமதமாகுது அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறதே இல்லை. இதோடைய உச்சக்கட்ட விளைவு தான் உழைச்சு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்ச அந்த அப்பாவி கணவன் பிரவி இப்ப அநியாயமா உயிரிழந்திருக்காரு. நான் பல வீடியோஸ்ல பல கேசஸ்ல சொல்ற மாதிரி பிடிக்கல அப்படின்னா ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு லீகலா பிரிஞ்சு போயிடலாம். ஆனா அப்படி பண்ணாம தப்பான வழியில யோசிச்சதால இப்ப அவளும் அவ கூட பழகுன அந்த சுரேஷும் ஜெயில உட்கார்ந்துட்டு கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. சோ மை டியர் SDI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நான் இந்த வீடியோல சொன்ன கருத்துகளும் இந்த கேஸை பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன? நான் இந்த வீடியோல எங்கேயுமே ஃபெமினிசம் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லவே இல்லை. பட் அந்த ஃபெமினிசத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு சில ஃபேக் ஃபெமினிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள தான் சொல்றேன். அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.